கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் 20 விதமான குறிப்புகளுக்கு நாம் கடந்த மாதம் வரையில் நடத்தி வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த ஃபேமிலி ப்ரேயரில் எப்படி ப்ரேயர் பண்ணணும், அதுக்குண்டான காரியங்கள் என்ன, அல்லது உங்கள் ஃபேமிலி ப்ரேயர் மாத்திரமல்ல உங்களுடைய தனிப்பட்ட ப்ரேயரில் நீங்கள் போகும்போது வரும்போது எப்படி ஜெபிக்கணும் என்பதை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு 21வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 21வது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக தேவன் நமக்கு வேதத்திலே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார், ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். நாம் செயல்பட வேண்டிய செயல்பாடுகளை குறித்து ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கப்பட வேண்டும் என்பதையும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும், எப்படி இருந்திருக்கிறோம் என்பதையும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் இதுவரையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பலர் மத்தியிலே கண்ட உண்மைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது தான் கண்ட சாட்சியை தீமோத்தேயுவுக்கு ஷேர் பண்றார். நம்ம கூட பலவிதமான காரியங்களை கற்றிருக்கிறோம். ஒரு நண்பர் ஏதோ ஒரு அட்ரஸை கேட்கிறாரு, நாம சென்னையில் இருக்கிறோம், அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார். நம்ம கிட்ட ஒரு ரூட்டை கேட்கிறார். நம்ம அந்த ரூட்டை கேட்கும்போது அனுபவசாலியாகிய நாம் என்ன சொல்றோம், பிரதர் இந்த ரூட்ல போனீங்கன்னா நமக்கு சரிவர போய் சேர முடியாது, இந்த ரூட்ல பஸ் வசதி இருக்கு, ஆட்டோ வசதி இருக்கு, அப்படியே இல்லாட்டாலும் ட்ரெயின் வசதியும் சேர்ந்து இருக்கு, நீங்க எதை செலக்ட் பண்ண விரும்புகிறோம் அதன்படியா நீங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் என்கிற அனுபவத்தை நாம் என்ன சொல்றோம், நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ கேள்வி கேட்கிறவங்களுக்கோ சொல்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாதையிலே தீமோத்தேயு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து போகிற அவருக்கு சொல்லுகிறார், தேவன் நமக்கு எதை கொடுக்கல, எதை கொடுத்திருக்கிறார். கொடுக்காததை இன்னைக்கு மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வாக்கியங்கள் இன்றைக்கும் அவைகள் செயல்படுத்தப்பட்டு மக்கள் அதுல தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்கள் எனக்கு நினைத்தது எனக்கு நேர்ந்தது என்று சொல்றோம். நீதிமொழி புஸ்தகத்துல சொல்லுது, அவங்க இருதயத்துல அதை என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி அது நடந்துருச்சான், அதே மாதிரி அது உருவாயிடுச்சான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களையும் என்னையும் இந்த இடத்துல அழைச்சிருக்கிறார். யூடியூப்ல பார்க்கிறவங்க, இந்த பகுதியை பார்க்கிறவங்க அழைத்துதான் இருக்கிறார். பல காரியங்களுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். பலர் பல காரியங்களை திருச்சபையிலும் சரி, வெளியில ஊழியக்காரங்களிடத்திலும் சரி, யூடியூப்லயும் சரி, பிரசங்கம் நடத்தப்படுகிற பெரிய பெரிய கான்சர்ட்லயும் சரி, பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் நமக்கு வேதாகமும் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நம்மளை நடத்துவதற்காக. அது not as a single person, with a family, with a group, with company of people. பல ரகங்கள்ல இந்த வேதாகமம் அது தனி மனிதனுக்கு இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு இருந்தாலும் சரி, ஒரு குரூப் ஆஃப் ஜனங்கள் சேர்ந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்றதா இருந்தாலும் சரி, அதை கேட்கறதுக்கு வந்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வேதாகமம் பல காரியங்களை நமக்கு விளக்குகிறது. இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற வண்ணமாய் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். இது என்னைக்கு நம்ம யூடியூப்ல பிரிச்சு பார்த்தாலும் சரி, அன்றைக்கு அது பேசப்படுகிற வார்த்தையாக தான் இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். God has never given such negative understanding spirit. பயம் என்பது ஒரு நெகட்டிவ குறிக்கக்கூடியது. ஒரு திகில் என்பது மனிதனுடைய வாழ்வை சற்று நேரம் அவன் அப்படியே திகைக்க வச்சிடும். பயம் வந்த உடனே மனசுல ஒரு பாரம் வந்துருது, ஆத்மாவில் ஒரு பாரம் வந்துருது, வயிற்றில் ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. அருமையான தேவச்சனமே, உன் குடும்பத்தில் நீங்க டிஸ்கஸ் பண்ணுகிற பொழுது
இல்ல ஒரு பிரேயரை குறித்து ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது நீங்க சொல்ல வேண்டிய முதல் கடமை, கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல மரித்தது ஏன் என்றால் மனிதனுக்குள்ளாக பலவிதமான வேண்டாத ஆவிகளை கொண்டு செயல்படுகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு அதை அடையாளம் கண்டு அவர் எதெல்லாம் ஜெயிச்சாரோ நீங்களும் நானும் அவருடைய நாமத்தினாலே அந்த ஜெயத்தை பெரும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். பயத்திலிருந்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பயத்திலிருந்து ஜெயத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்கப்பட வேண்டும். பயத்தின் மேல் ஒரு அதிகாரத்தை நாம் செலுத்துகிறவர்களாய் மாறப்பட வேண்டும். பயத்தை குறித்து, பயத்தை பார்த்து அப்பாலவோ சாத்தானே பயத்தின் ஆவியே என்று நீங்க சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கென்று தூதர்கள் வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த தூதர்களை இன்னைக்கு அனுப்புங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனைகள் பயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கென்று உங்களுடைய தூதர்களை நீங்க யார் யாரை வைத்திருக்கிறீங்களோ, நியமித்திருக்கிறீங்களே, அவங்களை எனக்காக அனுப்புங்க. நீ கேட்டு பாருங்களேன், அந்த பயத்தின் கட்டு உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா பயம் என்பது உங்களுக்குள் ஒரு அசுத்த ஆவியாக உங்களுக்குள் செயல்படுகிறது. அது சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள கொண்டு போகிற அந்த பயத்தின் ஆவியாக உங்களுக்குள் செயல்படுகிறது. அவன் ஒரு தவறான தூதன், ஒரு மோசமான தூதன். அவன் விரோதத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தூதனாக இருக்கிறான். அப்போ உங்களுக்கு விரோதத்தை சேர்க்கிற ஒரு தூதன் இருப்பானால், உங்களுக்கு என்று தேவனால் நியமிக்கப்பட்ட பணிவிடை தூதர்கள் இருப்பாங்களா? இல்லை, இருக்க மாட்டாங்களா? குடும்பத்துல ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கேட்கறீங்க, அந்த பேப்பர் எடுத்து கொடு, பென்சில் எடுத்து கொடு, அந்த சேரை தூக்கி கொடுன்னு. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வச்சிருப்பார் என்றால் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போகும்படி it has been allotted. இப்போ வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்ப it is not the award or reward from the Lord to us. ஏதாவது பார்த்து பயப்படணும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ரிவார்டா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவார்டா? கிடையாது. இங்கே எதை நமக்கு ரிவார்டா கொடுத்திருக்கிறார், எதை நமக்கு அவார்டாக கொடுத்திருக்கிறார்? இங்கே வேதம் சொல்லுகிறது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதை தவிர வேற ஆவி அவர் நமக்கு கொடுக்கப்படல. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்வு தேவனுடைய பலத்தை கொண்டு, தேவனுடைய அன்பை கொண்டு, தேவனுடைய தெளிந்த புத்தியை கொண்டு நாம் இந்த உலகத்துல ஜெயம் பெறுவதற்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே இதை கருத்தில் கொண்டு நீங்க எந்த வார்த்தைகளினாலே தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரே, எந்த வார்த்தையினாலே நீங்க உங்க பிரேயரை வலுப்படுத்துறீங்க, எந்த அன்பினாலே உங்க பிரேயரை வலுப்படுத்துகிறீங்க, அப்படி என்பதை நாம் ஆராய்ந்து ஜெபிப்போமானால் வெற்றியை நாம் பெற முடியும். அந்த அன்பையும் தெளிந்த புத்தியையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தையும் கொண்டு நீங்கள் ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் இருப்பீர்களானால், ஜெபிக்கிற ஒரு தனி நபராய் இருப்பீர்களானால் தேவனுடைய மகிமை நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. யார் அவரை கூட்டாலும் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவனாக, அவர் நமக்குள்ளவே இருக்கிறவராக இருக்கிறார். உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, கிரியை செய்யலையா? கிரியை செய்கிறார். அப்போ அவர் செய்கிற பொழுது நீ உன்னை தனியா ஏன் நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு ஒப்பு கொடுக்கிற? இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தி, இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி, அப்படிதான் பயங்கரமான வேர்வை, வேலை செய்தா டயர்ட் ஆகிறோம். இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷன் என்னவா இருந்தது? வெயிலே ஜாஸ்தி ஆகிறது, அப்படிதானே? அது இயற்கை. இது பிசாசா அப்படியே நம்ம வெளியே கொண்டு வருவோம்.
ஒரு பிசாசின் கிரியை உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்த உடனே பாடி சேஞ்ச் ஆகுது. ஆகுதா இல்லைங்களா? சரி, ஒரு சந்தோஷத்தை கேட்குறீங்க, பாடியில ஒரு புத்துணர்ச்சி சேஞ்ச் ஆகுது. உண்டா இல்லைங்களா? அப்போ நமக்குள் உணர்வு பூர்வமாய் செயல்படுகிற காரியங்களிலே நாம் தேவநாமத்துக்கு சாட்சியாய் வெற்றி பெற வேண்டுமானால் our prayer must be different. Our prayer must be equal to the prayer how Jesus prayed. நம்முடைய ஜெபங்கள் ஒரு வித்தியாசமா இருக்கணும். நம்முடைய ஜெபங்கள் கிறிஸ்து இயேசு எப்படி செய்தாரோ அதற்கு ஒத்ததாக இருக்குமானால் நாமும் தேவன் சிலுவையிலே பெற்ற அந்த வெற்றியை இந்த உலகத்தின் மத்தியிலே கிறிஸ்து இயேசு மூலமாக அந்த வெற்றியை நாமும் பெற முடியும் என்பது நிச்சயம். இப்போ 21வது பாயிண்ட், I withdraw all my benefits from the hands they that oppress me in the name of Jesus Christ. உங்க வாழ்க்கையில என்னென்ன பெனிஃபிட் இழந்தீங்க? உங்க வாழ்க்கையில என்னென்ன பெனிஃபிட், நீங்க பெற வேண்டிய என்னென்ன லாபங்கள்லாம் உங்களுக்கு நஷ்டமாக மாறிச்சோ, இந்த பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால ஃபெயிலியர் ஆச்சு? ஈவில் ஸ்பிரிட்டால. இப்போ உங்க பிரேயர் எப்படி இருக்கணும் இன்னைக்கு? I withdraw all my benefits from the hands that oppress me in the name of Jesus Christ. இவைகள் எல்லாம் இந்த பெனிஃபிட் ஃபெயிலியர் இந்த ஈவில் ஸ்பிரிட்னால உண்டாக்கப்பட்டது. இப்போ ஜீசஸ் நேம்ல இதெல்லாம் என்ன பண்றீங்க? அவங்கிட்ட இருந்து வித்ரா பண்ணிக்கிறேன். பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கீங்க, அது யாரு பணம்? உங்க பணம். ஜிபேல போடுறீங்க, ஜிபேல இருந்து அந்த பணத்தை எடுக்கிறீங்க. என்ன செய்றீங்க? வித்ரா பண்றதுக்கு முன்னாடி உங்க பாஸ்வேர்டு போடணும். அப்பதான் அது உங்களுக்கு கைக்கோ அல்லது யாருக்கோ கொடுக்க வேண்டியவங்களுக்கோ அது இடம் மாறுகிறது. இப்போ உங்க பெனிஃபிட் ஃபெயிலியர் ஆச்சு. யாருனால ஃபெயிலியர் ஆச்சு? ஈவில் ஸ்பிரிட்னால. இப்போ உங்க குடும்பத்துல பையன் படிப்புல கம்மியா இருக்கலாம், மகள் தன்னுடைய சரீரத்துல குறைவுபட்டு இருக்கலாம், உங்க கணவனாருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், மனைவிக்கு சோர்வான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் ஆன்லைன் செய்யலாம், நீங்க நடத்துற பிசினஸ்ல அநேக ஜனங்கள் வராம இருக்கலாம், டிராபிக்ல வரோம், நம்மளை மீறி மீறி அவன் அடிச்சுக்கிட்டே போறான், நம்ம நியாயமா வண்டி ஓட்டினாலும் நம்மளை இடிக்கிறவன் ஜாஸ்தி பேர் வரான். இப்படி பலவிதமான பெனிஃபிட் பெற வேண்டியது ஃபெயிலியர் ஆயிருக்கு நம்முடைய வாழ்க்கை. இது ஊழியத்திலும் சரி பற்றாக்குறைகளா இருக்கலாம், பொது வாழ்விலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை அதிகரித்து கொண்டு போகிற சூழ்நிலை நம்ம பார்க்கிறவங்களா இருக்கலாம். நம்மை அதற்காக அழைத்திருக்கிறாரா? குறைவுபடுறதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரா? இல்லை. புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசு நமக்கு சகலத்தையும் கொடுப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். அப்படிதானே? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அதுல என்ன இருக்கு? பழைய ஏற்பாட்டுல பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள், அடிமைத்தனங்களை பழைய ஏற்பாடு பூரா ஏகப்பட்டது பார்க்கலாம். புதிய ஏற்பாடு சுவிசேஷம், அது குட் நியூஸ். உங்க வாழ்க்கையில இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவனால் இவ்வளவாய் கொடுத்து அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டுல திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கு. It is given as meaningful fact. அர்த்தமுள்ள சம்பவங்களாக பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடு முழுவதுமே சுவிசேஷங்கள். புதிய ஏற்பாட்டுல உன் வாழ்க்கை ஃபெயிலியர் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியாதனால ஏமாந்து இருக்கிறோம். அது நீங்க மாத்திரம் இல்ல, என்ன போல வேதம் தெரிஞ்சவங்களுக்கு கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்களை
நம்ம மத்தியில நம்ம நடந்து ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம் மக்களுக்கு. மக்கள் நம்முடைய சிங்க்ரனைசிங் பாயிண்ட்டுக்கு அவங்க வரலன்னா அது அவங்களுக்கு நஷ்டமாக மாறுகிறது. விளங்குதுங்களா? 2000 ஆண்டு காலங்களாக டீச்சிங்ஸ், கிரைஸ்டினுடைய டீச்சிங்ஸ் இந்த பூமிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் உலகத்தை ஜெயித்தார், அதனால் நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில சகல விதமான வல்லமையோடு கூட அமர்ந்திருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாம இந்த இடத்துல நமக்கு அங்க எத்தனை விதமான வெற்றிகளுக்காக ஜெபம் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு. எப்பேற்பட்ட அதிகாரத்தை படைத்திருக்கிற கிறிஸ்து இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கும்போது நீங்க பயமா இருக்கணுமா? கவலையா இருக்கணுமா? பிரச்சனையா இருக்கணுமா? இல்ல போராட்டத்துக்குள் நீங்க வாழணுமா? வியாதியில இருக்கணுமா? வியாகுல மரத்துல இருக்கணுமா? அதுக்காக தான் சிலுவையின் மரணமா? புதிய உடன்படிக்கை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் 1 பேதுரு 2:24 படி நீங்க குணமாகி முடிச்சாச்சு. You have received the goodness of health because of the stripes of Lord Jesus Christ. So வியாதி என்பது நமக்கு இல்லை என்று நீங்க பிரகடனப்படுத்தணும். உன் பெனிஃபிட் ஃபெயிலியராக ஈவில் ஸ்பிரிட்டால் செய்யப்பட்டு இருக்குமானால் அப்ப கிரைஸ்ட் ஜீசஸ் நேம் அதை வித்ரா பண்ணி உன் கையில கொடுக்குதுன்னு நினைச்சுக்க. உன் ஜிபேல நீ பணத்தை பாக்குறியோ இல்லையோ, ஜிபேல இருந்து ஆபரேட் பண்ணா அந்த கடைக்காரனுக்கு பணம் போகுது, பொருள் யார்கிட்ட வந்துருது? உன் கையில வந்துருது. உண்டா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை காட்டிலும் ஆவிக்குரிய முன்னேற்றங்கள் உங்க சிந்தனையிலும் உங்க ஆவியிலும் உங்க ஆத்மாவிலும் அது உருவாக்கப்பட்டிருக்குதா? ஒரு விஞ்ஞானம் உருவாக்கப்பட்டிருப்பதை நீ பயன்படுத்துற, ஆனால் ஆவிக்குரிய வல்லமைகள் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பயன்படுத்துகிறோமா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்ப்பதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கிறோம், ஆனா பிசாசு கிட்ட ஏமாந்தவனா தான் இருக்கிறான். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? என்ன ஏமாந்துருக்குன்னு சொல்ற? கடன் இல்லையா சொல்லு. அப்ப கடன்ல ஏமாந்துருக்கிற. உடம்பு சரியில்லைன்னு சொல்றியா? அப்ப வியாதியஸ்தன் என்கிற பேர்ல நீ ஏமாந்தவனா இருக்கிற. உன் குடும்பம் முழு குடும்பம் செழிப்பை கண்டிருக்கிறதா? இல்ல, ஒரு ஒன்னசன் ஸ்பிரிட் இல்ல. அப்ப நம்முடைய ஏமாற்றங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் பெனிஃபிட்ஸ் ஆர் மேட் இன்டு ஃபெயிலியர்ஸ். இன்னைக்கு எதிலே வெற்றி பெற்றிருக்கப்பட வேண்டுமோ அந்த வெற்றிகள் எல்லாம் பிசாசின் தந்திரத்தினாலே ஃபெயிலியருக்குள்ள இருக்கு. பிசாசின் தந்திரத்தினாலே என்ன? நீங்க ஏமாந்தவங்களா மாறுறதுனால. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டு உன் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கு. உன் குடும்பத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கு, உன் வாழ்விற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சூரியன் உதயம் ஆகுது. அவர் சொல்லுகிறார் ஆண்டவர், அது பகலிலே ஆளுவதற்கு சூரியனை நான் தந்திருக்கிறேன். இரவு பொழுதுல சந்திரன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. It has been created by the Lord. ஏன்? இரவிலே ஆளுவதற்கு சந்திரனையும் தேவனாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஒரு வழியாய் வருவான் சத்துரு. எத்தனை வழியா ஓடி போவானா? 7 வழியாக ஓடி போவான். வேத வார்த்தை நம்மளை பிளவுபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது உன் பெனிஃபிட் எது எது ஃபெயிலியரா போச்சோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த ஃபெயிலியரை பார்த்து சொல்லுங்க. நீ வாழ வேண்டிய இந்த நிலையில எப்படி வாழ்ந்திருக்கப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா இந்த நிலையில நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு பதில் சொல்லும். உங்க நிலைகள் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்க சொசைட்டி உங்களுக்கு பதில் சொல்லும். ஆண்டவர் சொல்றார், நமக்கு பயமுள்ள ஆவியை நமக்கு அவரே கொடுக்கல. பெலனையும் அன்பையும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. So இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் we are going to withdraw. பிசாசின் கையில எது நம்மகிட்ட இருந்து அவன் திருடி நம்ம வச்சிருக்கிறானோ அதை இயேசுவின் நாமத்தினாலே நாம இப்ப அதை திரும்பி பெற போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது யாரு? எந்த மதத்தினர் வேணாலும் இதை பார்க்கலாம், எந்த கொள்கை உள்ளவங்க கூட இதன்படி கேட்கலாம். ஏனென்றால் உனக்கென்று வைத்திருக்கிற உரிமையை ஆண்டவர் யூனிக் என்றால் அவனுக்கென்று தேவன் அதை கொடுத்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கொடுக்கப்படல, அதை நான் தேடணும், அது எனக்கு கிடைக்காது, அது அலைஞ்சு திரியது வேஸ்ட் என்பதற்காக தேவன் உன்னை உருவாக்கி இன்னைய வரைக்கும் உயிரோட வைக்கல. அவர் நீ வேஸ்ட் தெரிஞ்சா என்னைக்கு தூக்கி போட்டிருப்பார். உன்னை கொண்டு சாதிக்க முடியும். பிகாஸ் நீ ஜீசஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அழைத்துக் கொள்ளுகிற பொழுது you can withdraw all the benefit from the hands of the evil spirit which came as a failure in your life. அசுத்தாவி உன் வாழ்க்கையில ஃபெயிலியர் என்கிற ஒரு வார்த்தை செயல்படும்படி வந்தானே, அதை இன்னைக்கு நீங்க இப்போ இந்த நொடி பொழுது அறிக்கை செய்வீர்களானால் பிசாசின் கரங்கள்ல இருந்து இயேசுவின் நாமத்தில் இப்ப ரிசீவ் பண்ண முடியும். எதுல கடன்ல மாட்டின, எது போராட்டத்துல மாற்றின, எது பிரச்சனையில மாற்றின, அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கி கொண்டாந்து ஜீசஸால உன்னை பெனிஃபிஷியல் பிளேஸ்ல நிறுத்த முடியும். அல்லேலூயா. விபச்சார ஸ்திரியை பல ஆங்கிள் கல்லெறியும்படியாக குற்றத்தை இயேசு மேல சுமத்தும்படியாக குற்றவாளியாக இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவோ அல்லது இரக்கத்துக்கு முன்பாகவோ அவரை குற்றவாளியாக நிறுத்துவதற்கு பிசாசு பார்த்தா ஒரு திரள் கூட்டம் பிசாசு பிடிச்சவங்க வராங்க, கல்ல சுமந்து கொண்டு வராங்க, அடிச்சு சாவடிங்க. Jesus withdraw the benefit from the Father. பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த ஞானத்தை வைத்திருந்தார், பெற்றிருந்தார். அவரோடுமே சொல்லல, எல்லாம் சொன்னாங்க இவ விபச்சார ஸ்திரீ. நியாயப்பிரமாணிகளும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட இருந்த ஒரு கூட்டம், திரள் கூட்டம் நிற்குது. கல்லு ஒருத்தன் கீழே போடல. ஜீசஸ் தெளிந்த புத்தி உள்ளவராக ஒரே வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் குற்றம் செய்யலைன்னா கல் எடுத்தீங்க, மேட்ரு முடிச்சது. எல்லாரும் கல்ல கீழே போட்டான், எல்லாரும் ஓடி போயிட்டான். அங்க நியாயப்பிரமாணமும் ஜெயிச்சது, கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த இடத்துல ஜெயிச்சது. தேவச்சனமே, நீ குற்றவாளியாக மனிதர்கள் தீர்த்து உங்களை ஒதுக்கி வைத்திருப்பாங்க. But in the name of Lord Jesus Christ, you can withdraw everything right now. இப்பொழுது எதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போச்சோ, எதெல்லாம் குறித்து உங்களை அசுத்தப்படுத்தினாங்களோ, மன ரீதியான கலக்கங்களை கொண்டு வந்தார்களோ, தேவச்சனமே ஒரே ஒரு வார்த்தை, I withdraw all my benefits through Jesus Christ from the hands of the evil spirit. எவ்வளவு ஒரு விளக்கத்தோட எத்தனை பேர் புரிஞ்சிருக்குது? உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுங்களா? நான் என் வாழ்க்கையில பல கோடிகள் இழந்தவன் தான். ₹1 2 இல்லை, பல கோடிகள். சின்ன வயசுல ஆரம்பத்தில் 1984 நான் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியின் கார் வச்சிருந்தேன். அந்த காலத்துல ஒரு வேண்டப்பட்ட ஒரு அன்பான ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்தேன். அந்த காலத்துல கார் வச்சிருந்தாங்க. எது இந்த எழுத்துக்கெல்லாம் எதுவும் எழுத்து வாங்கிக்கல, அன்பு. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த கார் அவர்கிட்ட இல்லை, அவர் வித்துட்டு இருக்காரு. எப்படி வித்தாரு, ஏதா வித்தாரு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவருக்குள் வந்ததுக்கு அப்புறம் நான் எத்தனையோ கார் வாங்கிட்டேன்.
அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் ஒரு புது காரை வாங்குவேன், ஏன் பழைய காரை வாங்கிட்டு இருக்கிறேன் நிறைய. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க, இப்போ ஒரு 10 ஆண்டு காலங்களாக அருமையான ஒரு டாடா போல்ட், ஒரு ஃபாரின் இன்ஜின், ஒரு நல்ல அருமையான ஒரு வாகனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இப்படிலாம் கார் எனக்கு எல்லாம் போச்சு, ஒரு காலத்துல நஷ்டம் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு பெஸ்டான கார் எனக்கு ஒரு தேவைன்னு கேட்ட பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஜார்க்கண்ட்ல இருக்கிறப்போ காருடைய லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு எல்லாம் போயிட்டேன். வர்றதுக்குள்ள கார் ரெடியா இருக்கு, பணத்தை கட்டி எடுக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு இனிஷியல் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அடுத்தபடியா லோன் சாங்ஷன் ஆகிட்டு கையெழுத்து போட்ட 4 நாள்ல கார் கைக்கு வந்துருச்சு. தேவச்சனமே, இந்த விட்ராய் பவர் உனக்குள்ள இருக்குன்னு நீ சிந்திக்க. உன் பேங்க்ல பணம் இருக்கு, இவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற உணர்வு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றீங்க, பாக்குறீங்க. நான் ஒரு 100-200 ரூபாய் வேணா யாராவது ஒரு ஊழியக்கார்ட்ட அங்க இருக்கா சமயத்துல கேட்பேன், பிரதர் ஒரு 200 ரூபாய் இருக்குமா? அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஐயா ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். 200 ரூபாய் அனுப்பக்கூடிய தகுதியா இருந்தா 200 ரூபாய் அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. பணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி நீங்க பார்த்துட்டு அந்த பணத்தை நீங்க எடுக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே சரி, உங்களுக்கு பெரிய லெவல்ல வச்சிருக்கிறேன், ஆனா உங்களுது ஈவில் ஸ்பிரிட் இருக்குது. ஏன் இருக்குன்னா அறியாமையினால. இன்னைக்கு உங்க அக்கௌண்ட் நீங்களே பாருங்க, உங்க லைஃபை நீங்க பாருங்க. உங்க லைஃப் ஒரு அக்கௌண்ட்டுக்கு சமானம், உங்க வயசு ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்கு சமானம். உங்களுக்கு இத்தனை வயசுன்னு சொல்றீங்களே, உங்க தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்பட்ட என்னைக்கு இந்த உலகத்துக்கு முன்பாக வெளியே வந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய பர்த் டேட். இன்னைக்கு என்ன வயசுனா அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய அதிகாரியாய் வைத்திருக்கிறேன், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். உங்க உண்மை என்ன? பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் உட்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்க யாரா மாறுறீங்க? அவருடைய பவர்ஃபுல் ஏஜென்டா இந்த பூமியில மாறுறீங்க. அவரை குறித்து தெளிந்த புத்தி இல்ல. நீங்க இழந்ததை திரும்பி பெற முடியுமான்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் பதில் சொல்லும், போனது போச்சுப்பா, உடுப்பா, அதெல்லாம் இனிமேலாவது நல்லா பழைக்கலாம். இததான் சொல்லுவாங்க, அநேகர் இதுதானே சொல்றாங்க, பாஸ்டர் போனது போச்சு விடுப்பா, எத்தனையோ கோடி போச்சு, அதுல இந்த கோடி போட்டு விடு, இனிமேல் கரெக்ட் ஆயிடலாம். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிதான் இயேசுவை ஆண்டவர் இப்படி அமைச்சிருக்க மாட்டார். எப்படி? இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், வந்தார். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பழைய வாழ்க்கையிலேயே ஏமாளியாக, பழைய வாழ்க்கையில அப்படியே இப்பவும் வியாதிஸ்தனாக, பழைய வாழ்க்கையில போராட்டமா இருந்தீங்க, அதே போராட்டத்துல இந்த ரட்சிப்பின் பாதையில நடத்துவதற்கு உங்களை அழைச்சிருக்கிறாரா தேவன்? அழைத்தவர் உண்மையுள்ளது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. உங்களை விட்டுருவாரா? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எந்த வல்லமையினாலும் ஆவினால் நிரப்பினாரோ அதே ஆவினாலும் வல்லமையினால் தான் உங்களை என்னை நிரப்பி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ முதலாவது விட்ரா அசுத்தாவிலிருந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உன் பணமும் உன் பொருளும் உன் ஆஸ்தி அந்தஸ்து அது ரெண்டாவது. நீ எதையெல்லாம் இழப்பதற்கு காரணமாக இருந்ததோ உனக்குள்ள அந்த கட்டை முதல்ல உடைக்கிறாரு. ஹல்லேலூயா. எதை இழப்பதற்கு நீ ஏமாந்து போனையோ,
உன்னை ஏமாற்றுவதற்கு யூஸ் பண்ண கட்டுகளை நீ ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் உன்னை மாற்ற வல்லமையுள்ள அந்த பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையும் கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கும் எனக்கும் நிரப்பப்படுகிறதா இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நீங்க முதலாவது பெற்றுக்கொண்டு நீங்க வாழ்க்கையில எதை பிசாசு உங்கள்ட்ட இருந்து திருடிட்டு போனானோ, மதிப்போ மரியாதையோ எதுவாக இருந்தாலும், இப்ப நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த அறிக்கையின்படி நீங்க வீட்டுல டெய்லி செபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எதெல்லாம் பிசாசு கிட்ட இருக்கோ அதை ஜீசஸ் உங்க கையில வாங்கி கொடுக்கறது நீங்க பார்க்கலாம். எது எத்தனை ஆண்டுகள்ல நகை நட்டுகள்ல இருந்து ஆவிக்குரிய வல்லமைகள்ல இருந்து எதெல்லாம் குறைஞ்சதோ, எதெல்லாம் அறியாமை, ஆவிக்குரிய வல்லமை என்பதை அறியாம இருந்திருப்பீங்க நீங்க, அதை கூட உங்களை பிளாக் பண்ணிருப்பான் பிசாசு. வேதத்தை வாசிப்பீங்க, ஏதோ கதை மாதிரி போகுதுன்னு நீங்க பாப்பீங்க, ஆனா அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு உங்களுக்குள்ள வந்துதான்னா தெரியாது நமக்கு. ஏன்? அந்த ஞானத்தை பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான். ரகசியம், வேத ரகசியம் ஃபுல்லா நமக்கு தெரியுமா? நம்ம கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான். எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் தனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை இன்னும் கற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம். Why? We are the image of Christ. We are created unique in Christ. நான் தேவனுக்கென்று வித்தியாசமாக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். நீ சொல்ல ஆரம்பி. நான் ஒரு புழு பூச்சி அதெல்லாம் தூக்கி போடுங்க, அது பாவம். அப்போ புழுக்கு நான் 5 அடுக்கு பில்டிங் வேணுமா? ஏன் 5 அடுக்கு பில்டிங் கேட்கிறேன்? அது அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். கிரைஸ்ட் சகலத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் வித்ஷா. எது உங்க இடத்துல இல்லாம இருந்ததோ அதை ரிசீவிங் காலத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். through Jesus Christ. உனக்கு எது அறியலையோ அதை அறிவிக்கிற தேவனாக உன்னோடு இருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவச்சனமே, நாம் இப்ப அறிக்கை செய்ய போகிறோம். இந்த அறிக்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 நாம் பார்க்கிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். தேவச்சனமே, அறியாமையில் இருக்கிறது உன்னுடைய அறிவு. தெளிந்த புத்தியுள்ள ஸ்தானத்துக்கு பதிலாக தெளிவில்லாத புத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அவர் ரட்சிப்பை நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தெளிந்த புத்தியோடு கூட அன்போடு கூட அவர் பலத்தோடு கூட நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய பலவீனம் என்ன செய்து அந்த பலத்தை பார்க்க முடியல. நம்முடைய தெளிந்த அறிவு இல்லாதனால அவருடைய அறிவை நம்மளால பார்க்க முடியல. அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய அன்பு மாய்மாலமா இருக்கு. ஆனா அவர் நம்மளோடு கூட வைத்திருக்கிற அன்பு பரிசுத்தமா இருக்குது. நம்ம சூழ்நிலைக்கேற்ற சந்தர்ப்பக்கேற்ற அன்பை நம்ம தேவன் மேல செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். But God wants you with a fulfilled love upon him. நமக்குள் எது நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமோ மற்றவர்கள் மேல வைத்திருக்கிறோம். அப்படியல்ல, அவர் மேல நிரப்பப்பட்ட அன்பாய் நாம் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்? அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மாற்றி இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே மறுபடியும் நீ பாவத்திலேயோ சாபத்திலேயோ பாரம்பரிய கட்டுகளிலோ பயத்திலேயோ போய் நீ மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கு நாம் நீக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டியது
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்புக்கு நிகராய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, பலர் சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற பதத்தை சொல்லுகிறார்களே தவிர எந்த விதமான சத்தியம்? அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தின்படியாய் புரிந்து கொள்வதோடு கூட புரிந்து கொள்ளுகிற சத்தியமா இருக்கு. நீங்க கொஞ்சம் தான் அதை பத்தி தெரிஞ்சிருந்தா உங்க லிமிட் கொஞ்சம் தான் தெரியும். வேதத்தை வாசிக்கிற பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிந்த புத்தி, அவ்வளவுதான். இதை யாரு கொடுக்கணும்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். God has given that privilege, that opportunity, the powers to ask him. அவரை கேட்பதற்கு நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். But we people are very lazy. நாம் என்ன சரியான சோம்பேறியா இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்கப்பட வேண்டியதை இன்னும் சரியாய் நாம் கேட்கவில்லை. ஆனா நம்ம பணத்துக்கும் பொருளுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் இதைதான் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். நான் ஒரு வேத வசனத்தை எடுப்பேன், ஆனால் வேத வசனம் ஆண்டவரை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? தைலம் விற்கிறவன், முடி வளர்றதுக்கு தைலம் விற்கிறவன், அவன் தலையில முடியல, அந்த தைலத்தை அவனால விற்க முடியுமா? இந்த தைலம் நல்ல முடி வளருங்க, பிரமாதமா முடி வளரும் அப்படின்னு கூட வித்துட்டு போறான், மைக்கில் வித்துட்டு போறான். இந்த காலத்துல மைக்கு வந்துருச்சு. கத்திரிக்காய் விற்கிறது, கருவாடி விற்கிற வரைக்கும் என்ன வந்துருச்சுப்பா? மைக்கு பேசுது, அவன் பேசல. இடியாப்பம் விற்கிறவன் பாத்தீங்கன்னா கரெக்டா 6:30 மணிக்கெல்லாம் இடியாப்ப சத்தம் கேட்குது, அவங்க கத்தல, ஒரு மைக்கு கத்துது. தேவச்சனமே, உன் வாழ்க்கையில எதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துவை குறித்து கேட்கப்பட வேண்டியதை விட்டுட்டு கேட்கப்படாதவைகளுக்காக நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். Christ, why appeared in this world? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வந்தார்? To save the people life. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவன், நம்ம சொல்லுகிற உயிர் என்கிற அந்த ஜீவன் இல்ல, பரலோகம் செல்லுகிற அந்த மகிமையின் ஜீவனை அது விழுந்து போய் கிடக்குது. அதை தூக்கி நிறுத்தி அது என்னென்ன கட்டுகள் இருக்கோ அந்த கட்டுகள் எல்லாம் வேறு பிரிச்சு அதற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த நீதியை அந்த ஜீவனுக்கு கொடுத்து அந்த ஜீவனையை பரிபூர்ணப்படுத்தவோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவதாரம் எடுத்து வந்தார். ஆனா திருடனுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். இப்ப நீங்க யாரா மாறுறீங்க? உங்களுக்கு முன்பாக உன்னை அழித்த திருடன், உனக்கு முன்பாக உன்னுடைய வாழ்வை சூறையாடின அந்த திருடன், உன்னுடைய ஜீவனை கொள்ளையிடும்படி வந்திருக்கிற அந்த திருடனை சகல விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் வித்ரா பண்ணி கொள்ளும்படியாய், அந்த வித்ரா பவரை நீங்க பெற்றுக் கொள்ளும்படியாக ஜீசஸ் நேம் நீ எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறியோ ஜீசஸுடைய பவர்ஸ் உனக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆகும். இன்றோடு முடிவடைகிறது உங்களுடைய அவுட் கோயிங் கால். ஒவ்வொரு போன் போடும் போது அது சொல்லுதியா, யார் யாருக்கெல்லாம் போன போடுறீங்களோ அவர் சொல்லுது கால் போவதோ இல்லையோ இன்றுடன் உங்களுடைய சேவை முடிவடைகிறது. இவைகள் தொடரப்படுவதற்கு இன்றே நீங்கள் ரீசார்ஜ் செய்யவும். ஏன் நாளைக்கு காலையில உன் செல்லு டெட்டு கட்டு. ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்பட எந்த ரீசார்ஜும் தேவையில்லை. ஆண்டவரே, என் வாழ்விலே ஒரு புதிய காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தும் என்று நீ கேட்பாயானால் தேவனுடைய மகத்துவங்கள் உன்னை ஆளுகை செய்கிறதாக மாறுகிறது. அல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். கண்களை மூடி நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் சொல்லுகிற அந்த அறிக்கை நீங்கள் அப்படியே பின்பற்றி வாருங்கள்.
மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல தெய்வமே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் பலவிதமான காரியங்களிலே பிசாசின் தந்திரத்தினால் தோல்வியுற்றவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய வேதத்தை இன்னும் நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறோம். பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிற அதே வல்லமை கிறிஸ்து இயேசு மூலமாக நாங்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டோம். எங்களிடத்தில் இருந்து எதெல்லாம் பறிபோனதோ அது அறியாமையினாலே பிசாசின் தந்திரங்களுக்கு உட்பட்டவர்களாய் பல காரியங்களில் ஏமாற்றங்களை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த வெற்றியை இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படி பிசாசின் கரங்களிலே இருப்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஒரு பேங்கில் இருந்து எங்க பணத்தை நாங்கள் வித்ட்ரா பண்ணுவது போல நாங்கள் பெற வேண்டிய அத்தனை நன்மைகளையும் திருடி கொள்ளையிட்டு எங்களுடைய ஜீவனை கூட அவனுடைய கரத்திலே வைத்திருப்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம். We withdraw all the blessings so far what we have to be received, which is in the hands of the evilness. Today, in the name of Lord Jesus Christ, I receive everything. Whatever the thief have been stolen from my hands and my family hands. Now our family have received everything with a prayer, with the name of Lord Jesus Christ, through the power of withdrawing, through the power of anointing of withdrawing from the thief hand. I receive, I inherit all the blessings in the name of Lord Jesus Christ. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற இந்த விசுவாசம் நாம் பார்க்கிற யாவர் மீதும் இந்த அபிஷேகமாக மாறட்டும். Let this anointing be imparted to each and every person whoever I see with my anointing. Let that anointing spread over everyone. இந்த பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் நான் செல்லுகிறேனோ இந்த விட்ராயிங் பவராக எல்லார் மீதும் கடந்து வரட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உருவாக்கின தெய்வம் தொடர்ந்து என்னை ஆளுகை செய்து இந்த ரட்சிப்பின் பலனை நான் பெற்றுக்கொள்ளும் அளவும், அது பரிபூர்ணப்படும் அளவும், பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற அளவும் கர்த்தராகிய தேவன் என்னை நடத்துவாராக. எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஆளுகை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இனி உங்க ஃபேமிலி பிரேயர் இப்படிப்பட்ட வித்தியாசத்தோடு கூட செயல்படுகிறதா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தெளிவடைந்திருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். யூடியூப்ல பார்க்கிறவங்களும் இந்த தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தெய்வமே, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாய் விளங்க செய்ய. இதுவரை இழந்தது எதுவோ எங்களுக்கே தெரியாது. நீர் கொடுத்திருக்கிற தெளிந்த புத்தி, அன்பு, பலனை கொண்டு புரிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வழிநடத்தும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட
வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக.